வணக்கம். இன்னைக்கு நம்மகிட்ட பிரணவ் இருக்கிறாரு. He is a certified grandmaster in energy healing, certified international yoga practitioner, and has been practicing unmet needs for wellness since 2004. வணக்கம். The energy healing அப்படிங்கிறதே இட்ஸ் a huge topic. யாருக்கெல்லாம் இது உதவியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெயின் மேனேஜ்மெண்ட், யாருக்காவது வலி இருக்குதா, ஜாயிண்ட் பெயின்ஸ், பாடி பெயின்ஸ், தூக்கம் வரல அப்படின்னா, ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், anxiety டிஸார்டர்ஸ், இதுக்கு எல்லாமே எனர்ஜி ஹீலிங் இஸ் அ மொடாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எனர்ஜி ஹீலிங்கை பற்றி சொல்லுங்கள். Energy healing it's a holistic approach for the well-being. It's interconnected with the physical, emotional, mental as well as the spiritual body ஓட connected ஆன ஒரு complete holistic well-being approach energy healing systemங்கிறது. இந்த எனர்ஜி ஹீலிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. அது நார்மலாக நம்ம ஆரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆரா ரிலேட்ஸ் வித் நம்ம ஃபிசிக்கல் பாடி, எமோஷனல் பாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் பாடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடியோட ஸ்டேட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆராங்கிறது. இந்த எல்லா பிரின்சிபல்ஸும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் யூனிவர்சல் பிரின்சிபல் லைக் எனர்ஜி, வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த பிரின்சிபலில் தான் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. அதை மேனேஜ் பண்ணுறது அந்த எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம் டோட்டல். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் எனர்ஜி ஹீலிங் அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராட் டேர்ம் இல்லைங்களா? இண்டிவிஜுவலாக என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதில் இருக்குது? எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேக்கி, டிபெட்டியன் எனர்ஜி ஹீலிங்ஸ், பிராணிக் ஹீலிங், யோகா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர்ஸ், இது எல்லாமே எனர்ஜி ஹீலிங் மாடலிட்டியில் தான் வரும். எல்லாருமே ஒரே எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அதை ரிசீவ் பண்ணுறதும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் ஆகும். In each of these systems, எல்லா சிஸ்டத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிராணிக் ஹீலிங் மெத்தடில் ஒரு மெத்தடில் அவங்க மெடிடேட் பண்ணி அந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டோட அந்த எனர்ஜி ஃபீல், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எனர்ஜி ஃபீல், ஆரா ஃபீல், அந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணுற மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் இருக்கும். ரேக்கியில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி இந்த டேப்லெட்ஸ், ஒவ்வொரு டிசீஸ்க்கும் நம்ம ஒரு டேப்லெட்ஸ், நம்ம ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இவங்க ஒரு சிம்பிள்ஸ் பயன்படுத்துவாங்க. அது அந்த எனர்ஜி ஃபீல்டில் ஒரு சேஞ்சஸ் வரும். டிபெட்டியன் எனர்ஜி ஹீலிங்கில் பியூர்லி அது மெடிடேட்டிவ் மெத்தடில் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அவங்களோட இப்போ சப்போஸ் ஒரு பெயின் ரிலீஃபோ இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஐ ப்ராக்டிஸ் டிபெட்டியன் எனர்ஜி ஹீலிங் மெத்தட். ஸோ இப்போ அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்ளை இன் ஆராக்கு அப்ளை பண்ணணும். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஆரா? ஓகே, இந்த ஆரா நம்மளோட சுற்றின இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல்டு. அது நம்ம ஃபிசிக்கலி கொஞ்சம் உள்ளே இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக வெளியே இருக்கும். இது பியூர்லி ஒரு கலரில் இருக்கும். ஒரு மைல்டு லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸில் சேர்ந்தாப்புல இருக்கும். அந்த ஆராவை நம்ம பார்க்க முடியும், கண்ணாலையும் பார்க்க முடியும், ஃபீலும் பண்ணலாம். நம்மளோட ஆராவை நம்ம ஃபீல் பண்ணலாம், பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தவங்களோட ஆராவை ஃபீல் பண்ணலாம், பார்க்கலாம். இந்த எனர்ஜி ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாராலையும் பார்க்க முடியும், அதை சென்ஸ் பண்ண முடியும். அது தெரிஞ்சாதான் அவங்க ஹீல் பண்ணவே முடியும் பேஷண்ட்ஸை. இந்த இது இருக்குது. இந்த ஆராவில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 5 லேயர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல், சான்ஸ்கிரிட் வேர்டில் சொல்லணும்னா அன்னமய கோஷம் ஃபிசிக்கல் லேயர், பிராணமய கோஷம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லேயர், மனமய கோஷம் தட்ஸ் அ மைண்ட் லேயர், இன்டெலெக்சுவல் லேயர்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம் அண்ட் ஆனந்தமய கோஷம் பிளிஸ் லேயர்னு சொல்லுவோம். இந்த 5 சேர்ந்து தான் ஆரா. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்டபிள் டேர்மில் சொல்லணும்னா எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடியில் என்ன இருக்கோ அதோட ப்ளூ பிரிண்டாக இருக்கும். ஸோ எல்லாமே இட்ஸ் present in everybody. Yes. All these 5 layers of an aura is present in everybody. எல்லா லிவிங் பீயிங்லேயும் இருக்கும் ஆரா. இந்த ஹியூமன்ஸ்க்கு அந்த இன்டெலெக்சுவல் லேயர், அந்த பிளிஸ் லேயர் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணுவீங்க? ஆமாம், இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 3 பிரின்சிபல்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எனர்ஜி, வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதை சொல்லிட்டு நான் அதை சொன்னா ஈஸியாக. ஓகே, இந்த எனர்ஜி அப்படின்னா நம்ம பாடி ஆர்கன்ஸ், எல்லா ஆர்கன்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எனர்ஜி சென்டர்ஸ் ஆஃப் த பாடி. ஒரு அதிகமான ஒரு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த ஆர்கன்ஸ்குள்ள என்ன விஷயம்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் இருக்கும். அது போக அந்த எனர்ஜி அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு சப்டல் எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். அந்த சப்டல் எனர்ஜி ஃப்ளோ தான் நம்ம பிராண எனர்ஜின்னு சொல்லுவோம். கீ எனர்ஜி, சீன்னு சொல்லுவோம் ஜைனீஸில், ஜாப்பனீஸில் கீன்னு சொல்லுவோம், நம்ம இதில் பிராணா எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி அந்த ஆர்கனை வைட்டலாக வச்சுக்கிறதுக்கு, நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு இந்த எனர்ஜி தான் அதை சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி இந்த எனர்ஜி அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு சரியாக போகலைன்னா அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டர்ப் ஆகிறப்ப வரக்கூடிய சிம்டம் தான் நம்ம டிசீஸ் நம்ம சொல்றோம். ஸோ அது அதே மாதிரி அந்த ஆர்கன் எப்படி எனர்ஜி இருக்கோ அதேலேயே வைப்ரேட் ஆகும்.
அந்த எவ்ரி ஆர்கன் வைப்ரேட்ஸ் வித் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி, லைக் மியூசிக் நோட் மாதிரி. ஒரு சர்டன் நோட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ராகம் நல்லா இருக்கும். அந்த ராகம் மாறுச்சு அப்படின்னா வேற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அந்த பண்ணுற அந்த ஒவ்வொரு ஆர்கன், இப்போ ஹார்ட் வந்து ஒரு வைப்ரேஷனில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வைப்ரேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் மாறும். ஸோ அந்த சிம்டம்ஸை தான் நம்ம டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஒவ்வொரு ஆர்கனும் அந்த வைப்ரேட்டை ஒரு சர்டன் ரேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் அது கம்யூனிகேட் பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுனாலும் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகிடும். வைப்ரேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஆர்கனோட எனர்ஜி வந்து ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். அப்போ வந்து அந்த ஆர்கனில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கிறத நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஹார்ட் பிளாக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிபி ஜாஸ்தி இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரீக்வன்சிலையும் வைப்ரேஷன்லையும் எனர்ஜிலையும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம். பட் இந்த எனர்ஜி ஃபீல்டில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வில் ட்ரை டு அந்த ஃப்ரீக்வன்சியை ரீசெட் பண்ணுவோம். வில் சப்போர்ட் வித் அன் எனர்ஜி ஹீலிங். அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த ஃப்ரீக்வன்சி அதோட ஒரிஜினல் நோட்டுக்கு என்ன ஒரிஜினல் நோட்டுக்கு அது போக ஆரம்பிக்கிறப்ப வி கம் அவுட் ஆஃப் த இல்னஸ் ஆர் டிசீஸ். அது எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு அந்த எனர்ஜி போக மாட்டேங்குது அப்படின்ட்டு? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 லேயர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 லேயர்ஸ்ல அந்த ஃபிசிக்கல் லேயர்ல என்னென்ன இருக்கும் அதோட ப்ளூ பிரிண்ட் தான் அந்த செகண்ட் லேயர், பிரானிக் லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபிசிக்கல் லேயர்ல என்னென்ன இருக்கும் ப்ளூ பிரிண்டா இருக்கும். அந்த செகண்ட் லேயர் எனர்ஜி லேயர் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடியோட எனர்ஜி சிஸ்டத்தோட கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா மெரிடியன்ஸ், சக்ராஸ், இப்போ யோகா படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சக்ராஸ்னா என்னன்ட்டு. அக்குப்ரெஷர் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மெரிடியன்ஸ்னு சொல்லி எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த செகண்ட் லேயரில் தான் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் லேயரில் வந்து இப்போ நம்ம பாடி வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட் லேயரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதில் எனர்ஜி ஃப்ளோ என்ன இருக்குது, பிளாக்கேஜஸ் எது இருக்கா, சக்ராஸில் பிளாக்கேஜ் இருக்கா. அப்போ அதை செகண்ட் லேயரை ட்ரீட் பண்ணுறப்ப ஃபிசிக்கல் லேயரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பூஸ்ட் இருக்கும். தேர்ட் லேயர் நான் சொன்னேன் என்னன்னு மைண்ட் லேயர், அது பார்ஷியலி எமோஷனல் லேயர். இப்போ எமோஷனலி ஒரு பர்சன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே அந்த தேர்ட் லேயருக்கு நம்ம ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். You can focus and start giving treatment on the third. So third layer now things like anxiety, sleep disturbances, fear, பேனிக்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் லேயரோட சிம்டம்ஸ். இப்போ நம்ம கை கால் வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சிம்டம்ஸ் அந்த இடத்துல ஸ்வெல்லிங்காக இருக்கலாம், ரெட்டிஷாக இருக்கலாம், அது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த லேயரில் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே, சப்போஸ் ஒரு பர்சன் இஸ் நாட் ஏபிள் டு டேக் டிசிஷன், ஒரு மைண்ட் கிளாரிட்டி இல்லை, உங்களுக்கு எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஆனால் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, பட் நல்ல திங்கிங் இருக்கு, ஆனால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆன் த ஃபோர்த் லேயர். தட் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் லேயர், நம்ம விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேயர்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்குரிய ஹீலிங் பண்ணினோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்ல அந்த ஒரு பார்ட்ல என்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாகும். தி லாஸ்ட் லேயர் இஸ் தி பிளிஸ் லேயர், ஸ்பிரிச்சுவல் லேயர்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹையர் கான்ஷியஸ்னஸ் வேணும், நம்ம ஹையஸ்ட் இந்த ESPன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய ப்ராக்டிசஸ் ஃபிஃப்த் லேயர்ல பண்ணணும். அது பியூர்லி ரிலேட்டட் வித் த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். முதல் 4 லேயர் நல்லா இருந்தாலே ஃபிஃப்த் லேயர் வந்து எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறது ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் லேயர்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? இதில் கொஞ்சம் மோரலஸ் வந்து ஒரு 60% வந்து எல்லா லேயருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 40% மட்டும்தான் மாறும், உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் மாறும். இந்த ஃபிசிக்கல் லேயரில் சில நேரத்தில் நம்ம ட்ரீட் பண்ணுறது வந்து பிரானிக் லேயர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். ஈச் லேயருக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷன்ஸ் இருக்கு, அவங்களோட ரெசிப்டிவ்னஸ் எப்படி இருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து அவங்களோட செகண்ட் லேயர்ல எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகுது, அந்த தேர்ட் லேயர்ல எவ்வளவு தூரம் சேஞ்சஸ் கொடுக்குது. இப்போ ரொம்ப பேனிக்கா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் அளவுக்காக சொல்லணும்னா நம்ம எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரு 1 kg 2 kg கொடுக்குறோம் ஃபார் மெஷர்மெண்ட் பர்பஸ். ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். அந்த மாதிரி இப்போ நம்ம டேப்லெட்ஸ்லாம் 500 mg 600 mg சொல்ற மாதிரி இது வந்து ஒரு kg ஆஃப் எனர்ஜியை இவ்வளோ ஃப்ளோ, இவ்வளோ கலர்ஸ், இவ்வளோ வேகத்தில் இந்த சக்கரால நம்ம ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணப்ப அந்த சக்கரால இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகும். அந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ஆர்கன் நார்மலான ஃப்ரீக்வன்சியில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் கம்ஸ் டு த நார்மல் ஃப்ரீக்வன்சி யூ நாட் ஹேவ் ஆங்ஸைட்டி ஆர் பேனிக்னஸ். மோரலஸ் இந்த ஏரியாவில் என்னென்ன பிளாக்கேஜ் இருக்கோ தட் இஸ் த ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நம்மளுக்கு வருது. So identification of blockages both in chakras and meridians also it can be dealt with by this energy healing. ஸோ மெயின் பர்பஸே வந்து ஃபர்ஸ்ட் டயக்னைசேஷனே வந்து எந்த லேயர்ல நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருக்கு பேஸ்ட் ஆன் தேர் சிம்டம்ஸ். அவங்க என்ன சிம்டம்ஸ் சொல்றாங்களோ பேஸ்ட் ஆன் தட் சிம்டம்ஸ் நம்ம எந்த லேயர்ல பிளாக்கேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்னைசேஷன். செகண்ட் டயக்னைசேஷன் நம்ம டயக்னோஸ் பண்ணது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது வி ஐடென்டிஃபை வித் அவர் ப்ராக்டிஸ் மெத்தடாலஜி. சரி, ஸோ அதுக்கப்புறம் தான் தென் வில் கெட் இன்டு த
ட்ரீட்மெண்ட் மாடல். ட்ரீட்மெண்ட் மாடலிட்டி வந்து நார்மலி வந்து இட் வில் பி லைக் பாசிங் எனர்ஜி டு தட் பர்டிகுலர் மெரிடியன். ஸோ ஒரு யூரினரி பிளாடரில் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஸ்டோன் இருக்குது கிட்னியில் அப்படின்னா அந்த கிட்னி மெரிடியனையும் அந்த அதுக்கு ரிலேட்டட் கூடிய சக்ராஸையும் நம்ம அதை ஹீல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சப்போஸ் அவங்க ஒரு மெடிகேஷன் எடுக்கிறாங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு 10 daysல குணமாகக்கூடிய ஒரு நோய் இந்த எனர்ஜி ஹீலிங் மெத்தடாலஜி செய்கிறப்ப அவங்க ஒரு 3 daysலயோ ஒரு 5 daysலயோ இருக்கும். இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்து செய்யக்கூடிய சிஸ்டத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து யூ கேன் யூஸ் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி டு அன் அலோபதிக் சிஸ்டம், டு அன் ஆயுர்வேதிக் சிஸ்டம், டு அக்குபஞ்சர் ஆர் அக்குப்ரெஷர், எதுக்கானாலும் காம்ப்ளிமெண்ட்ரி. எல்லா சிஸ்டத்துக்குமே இது காம்ப்ளிமெண்ட்ரி. பிகாஸ் நம்ம எனர்ஜி இல்லைன்னா நம்ம இல்லை. எனர்ஜி இஸ் த மெயின். நம்ம ஃபுட்டு மூலிமா நம்மளுக்கு எனர்ஜி இருக்குது, நம்ம ப்ரீத்திங் மூலிமா நம்ம வந்து ப்ரீத்திங் இருக்குது, வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரீத்திங் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்து நம்மளுக்கு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம ப்ராப்பரான ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகணும் நம்ம. ஸோ இப்போ நிறைய சாப்பிட்டு நிறைய எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை. ஸோ அது ப்ராப்பராக ஆர்கனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ இருந்துச்சுன்னா தே கேன் லீட் அ வெரி குட் ஹெல்த்தி லைஃப். ஸோ what are the common pitfalls or problems இப்போ நீங்கள் certain patients manage பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் பேஷண்ட் வேர் யூ குடன்ட் கெட் இட் ரைட் ஆர் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குங்களா? இருக்குது. எனக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இருக்காது. எனர்ஜி ஃபீல்ட்னா என்ன, எப்படி இதை பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் பேஷண்ட்டை வந்து ஃபிசிக்கல் டயக்னோஸ் யாரும் டச் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. இது இன்னும் டிஸ்டன்ஸில் தான். ஆனால் பிகாஸ் வி ஒர்க் ஆன் த எனர்ஜி பாடி தான், நாட் ஆன் த ஃபிசிக்கல் பாடி. ஸோ அப்படிங்கிறப்ப அதில் ஒரு பிலீஃப் சிஸ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பிலீஃப் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா அவங்களோட செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர் இருக்கு இல்லையா, மைண்ட் லேயரில் ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி. ஸோ வென் த தெரபிஸ்ட் வந்து அவங்க எனர்ஜி கொடுக்குறப்பையோ ஹீல் பண்ணுறப்ப அந்த எனர்ஜியோட ஃபுல் அவங்க போய் சேராது. ஓகே. ஸோ அப்போ நார்மலாக வந்து 2 daysல ஹீல் ஆக வேண்டியது டேக்ஸ் லிட்டில் லாங்கர் டைம். அந்த டைத்தில் அவங்களோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் மெயின்லி பேஷண்ட்ஸ் ஓன் பெர்செப்ஷன் அண்ட் மைண்ட் பிளாக். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஜென்யூனாக இல்லையா, நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல வரும்போது தான் அந்த இடத்துல டிஃபிகல்டிஸ் அதுதான் மோஸ்ட்லி. அவங்க வந்து ஒரு பிளைனா இதே வந்து ஒரு யோகா ப்ராக்டிஷனராக இருக்காங்க, இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் சிஸ்டம் உள்ள ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ சீன். ஸோ ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இல்லை, பட் நான் யோகா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அட்லீஸ்ட் வெல்பீயிங்கில் ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு. வேற என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா நீங்க ஸ்டோன் ஒன்று சொன்னீங்க, வாட் அதர் வைட்லி யூஸ் நல்ல சக்சஸ் இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு, பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹாப்பி ஹேவிங் கம் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் அண்ட் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், மனோமய கோஷா யூ கேன் டீல் வெரி ஈஸிலி. ஓகே. அது வந்து ஒரு சின்ன பிளாக் தான் இருக்கும், பட் நம்மளை பார்க்குறப்ப பட் அவங்க பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய பிளாக்காக இருக்கு. அந்த லேயரில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணோடனே அவங்க உடனே ரிலீஸ் ஆகிடும். லைக் ஃபியர், பேனிக்னஸ், ஆங்ஸைட்டி, சடன் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்ல ஜஸ்ட் 15-20 minutesல நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தட் அப்ளை ஆயிடுச்சுன்னா அவங்க தே கேன் see a very significant difference. ஓகே. ஸோ அந்த மாதிரி இது வந்து மைண்ட் லேயர்ல. இது அப்படியே ரிலேட்டட் வித் ஃபிசிக்கல் லேயர்லையும் இருக்கு. சப்போஸ் பெயின் இருக்கு, அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு. இந்த இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஹேர்லைன் ஃப்ராக்சருக்கு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து மெடிசன் எடுக்க வேண்டாம், ஏன்னா ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான், ரொம்ப பெயின் கில்லர்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறப்ப வி சப்போர்ட்டட் வித் த எனர்ஜி ஹீலிங். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அந்த போன் கூடிருச்சு, ப்ளஸ் ஆல்சோ அவங்களுக்கு பெயினும் இல்லை. ஓகே. ஸோ பெயின் ரிலீஃபுக்கு அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து மைண்ட் காமாக இருக்கிறதுனால ஸ்லீப் டிஸார்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லலாம். ஒரு 5-6 செஷன்லேயே தே கேன் ஃபீல் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்லீப் வித்வுட் எனி additional method. For example, people are already and anxiety issues ஒரு கவுன்சிலரையோ சைக்காலஜிஸ்டையோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா கூட this will be an add-on thing for them to help get even better, faster and quicker. 100%. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு கவுன்சிலர் இருக்காங்கன்னா அவங்களோட என்னென்ன பிரச்சனைங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். பட் எனர்ஜி பிளாக் அவங்க ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த ஆங்ஸைட்டினால அவங்களோட லேயர்ஸ்ல ஒரு எனர்ஜி பிளாக் இருக்கு. ஸோ அந்த பிளாக்கை நம்ம ஆஸ் அ தெரபிஸ்டா நம்ம வந்து ஆஸ் அ ஹீலரா நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணலாம். வித் தட் கவுன்சிலிங் இது ஹேண்ட் ஆன் பண்றப்ப ரொம்ப குவிக்காக வந்துடலாம். மெடிகேஷன்ஸை நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக யூஸ் எனி ஹெர்பல்ஸ் ஆர் எனி அதர் மெடிகேஷன், ஹோமியோபதிக்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட்? நான் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ, அதுக்கப்புறம் நேச்சுரோபதி தான். ஃபுட் டயட் அண்ட் நியூட்ரிஷன்ஸில் தான் பேலன்ஸ் பண்ணுறோம் வித் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அடிஷ்னல் ஹீலிங் மட்டும் இல்லை, ஹீலிங் ப்ளஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்
பேட்ச் ஃப்ளோ ரெமெடிஸ் அண்ட் நேச்சுரல் டயட் அண்ட் நியூட்ரிஷன். அண்ட் எனி மந்த்ராஸ் ஒரு அந்த மாதிரி ஏதாவது அது ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு இருந்தாங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் மந்த்ராஸ் நம்ம வந்து பீஜ மந்த்ராஸ் சொல்லணும். சில சக்கரங்களில் வந்து தேர் வில் பி எனர்ஜி பிளாக்கேஜஸ். ஸோ அந்த பீஜ மந்திரங்களை சொல்கிறப்ப அந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். சிலர் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டைன் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் மெத்தடாலஜி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மெத்தடில் பண்ணணுங்கிறப்ப தென் அவங்கள வந்து வி கைட் த்ரூ சர்டன் மந்த்ராஸ் லைக் காயத்ரி மந்த்ரா, மகாமிருத்யுஞ்சய மந்த்ராஸ் லைக் தட் வி கைட் இட். மகாமிருத்யுஞ்சய மந்த்ரா சொல்லப்போ அந்த பாடியோட எசன்ஸ் அண்ட் லைஃபோட கீ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ப்ராக்டிக்கலி வி ஹவ் சீன் இட். ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கேசஸ் வாட் யூ ஹவ் ட்ரீட்டட் ரொம்ப டிஃபிகல்ட் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணதில் அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா தே அண்டர்வென்ட் கீமோதெரப்பி. டூரிங் த கீமோதெரப்பி பிகாஸ் அது ஒரு 26 years old பாய் அப்படிங்கிறதுனால ஒரு பேனிக்னஸ் அவங்க என்டையர் ஃபேமிலிக்கே இருந்தது. இப்போ அந்த டியூரிங் தட் கீமோதெரப்பி நம்ம ஹீல் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த எமோஷனல் பேலன்ஸ் கிடைச்சிது. ஒரு எமோஷனல் பேலன்ஸ், மைண்ட் கொஞ்சம் காமாக இருந்தது. நம்ம அவங்களோட டைஜஸ்டிவ் டிசார்டர், இந்த கட் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறப்ப அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரியாக இருந்தது. அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நார்மலாக ஒரு ஹீலிங் இல்லாதவங்களுக்கும் இந்த டியூரிங் த ஹீலிங்கில் இருந்தவங்களுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஸோ கீமோ சைட் எஃபெக்ட்ஸ் ரேடியோ சைட் எஃபெக்ட்ஸ் ரேடியோதெரபி சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப கம்மியாக சிக்னிஃபிகண்டாக ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் இருந்துருக்கும். ஓகே, 30-40% உங்களுக்கு ஒரு 60 to 70% வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும். ஸோ ஈவன் அந்த லேப் ரிப்போர்ட்ஸ்லேயே நல்லா we can see the changes. இந்த ஒயிட் பிளட் செல் சேஞ்சஸில் அந்த கிரியேட்டின் லெவல் சேஞ்சஸில் we can see that. இதை அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறப்ப அவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த பேஷண்ட் ஆல்சோ ரெஸ்பாண்டட் டு த தெரப்பி, கீமோதெரப்பி. இந்த மாதிரி தெரப்பி சக்ஸஸ் ஆகணும்னா டூ த பேஷண்ட்ஸ் நீட் டு ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் இருக்கணுமா கண்டிப்பாக பிஃபோர் தே ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட்? ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் கண்டிப்பாக வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிற ஒரு பிலீஃப் இல்லைன்னா எதுவுமே அமைதியாக இருந்தால் போதும். தே நீட் நாட் ஹேவ் எனிதிங், பாசிட்டிவ் வேண்டாம் நெகட்டிவ் வேண்டாம், தே ஷுட் பி நியூட்ரல். அந்த நியூட்ரலாக இருந்தால் போதும். அது எனர்ஜி வந்து இட் வில் கிவ் தம் குட் ரிசல்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஃபிசிக்கலாக முடியாத பேஷண்ட்ஸுக்கு கூட வி கேன் ட்ரை திஸ் அண்ட் தென் தேர் மொபிலிட்டி அந்த மாதிரி எல்லாம் இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட். ஆமாம், ஏன்னா ஃபிசிக்கலி முடியல அப்படின்னா வி ஹவ் டு see that எனர்ஜி பாடியில் ஃபிசிக்கல் பாடிக்குள்ள எனர்ஜி சப்டல் கனெக்ஷன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ எனர்ஜி பாடியை நம்ம கரெக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபிசிக்கல் பாடியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். பட் வி ஹவ் டு see அதர் இன்னொரு செல்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஏஜ்டு பீப்புள், ரொம்ப டேமேஜ்டு செல்ஸ் இருந்துச்சுன்னா இருக்காது. பட் இன்னொன்று நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க வேணும்னா when we do the post கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு தெரப்பி கொடுக்குறப்ப இந்த செல் ஜென்ரேஷனும் நியூ செல் ஜென்ரேஷனும் ரீஜென்ரேஷன் நல்லா இருக்குது. செல் ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேஷன் இஸ் வெரி குட். இது வந்து இப்போ இந்த எனர்ஜி ஹீலிங் மெத்தடில் நான் ஒரு யூனிக்கான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ், 22 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது மூலிமா வந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்ரீ ஆப் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, பாடி பெயின் ஃபார் ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ், migraine, post-surgery, and whole body rejuvenation, sleeplessness, hangover, jet lag, இதுக்கு எல்லாமே ஒரு ட்ராக் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, மியூசிக் ட்ராக். ஓகே, சவுண்ட் அது ஒரு எனர்ஜி ஹீலிங் தான். சவுண்ட் ஹீலிங் இஸ் ஆல்சோ எனர்ஜி ஹீலிங். ஸோ அந்த இப்போ சப்போஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா அந்த ட்ராக்கை நீங்கள் ஒரு 5 minutes கேட்குறப்ப அந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றுது நம்மளோட ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி மாறுறப்ப நம்மளோட வைப்ரேஷனும் எனர்ஜி மாறுறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடும். ஓகே, ஸோ ஹெட் ஏக்குக்கும் அப்படிதான் தெரியும். பட் ஹங்கர் ஹெட் ஏக்கு கிடையாது. நார்மல் ஹெட் ஏக்குக்கு we use this. ஸோ என்ன கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வச்சுருக்கீங்க அந்த ட்ராக்? ஸ்ட்ரெஸ், ஹெட் ஏக், ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ், மைக்ரேன், ஹோல் பாடி ரெஜுனேஷன், பாடி பெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ்னஸ், ஹேங்கோவர், ஜெட் லேக் and post surgery rejuvenation. So இதெல்லாம் different tracks. Every track is only for 5 minutes to 7 minutes. It's a first of this kind in the world. Okay. Because we have lot of mobile apps which gives you calmness. ஒரு அமைதியை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இது வந்து டைரக்டா ஹீல் பண்ணும். The healing and calming is totally different. And it is freely available. First 3 tracks are free. The stress, headache and the autism children is free.
on get cured. With the blessings of masters. We have also created a cosmic healing, self-healing mantra. Okay. It is called Pranav. I am your name, energize me. Okay. If somebody is having a mild pain in the body, Okay. They can sit and keep their palms open, Okay. and they can tell the phrase Pranav, I am, suppose the name is Karthikeyan, Pranav, I am Karthikeyan, energize me. Okay. So if they tell 3 times and be at that place for 7 minutes, they can see a big change in their energy. Energy levels. It's been measured with our instruments, energy instruments. We tested a little bit with science. Okay. Good. It's more than a lot of people are using it. இதெல்லாம் வந்து it's freely available in our websites and all that. When patients come to you, they come to you referred by other practitioners or practitioners who look you up on the internet and பார்த்துட்டு வர்றாங்க. Initially வந்து it is through the referrals, through the known circle referrals. But once they started to see the results, நிறைய practitioners வந்து they refer it. ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் they say that you take the additional support like healings and other things. And nowadays it's very open. After the yoga become very common, now these things also people able to understand and apply in their life. The current Prime Minister has popularized yoga and made June 21 International Yoga Day பண்ணதுக்கப்புறம் yoga uptake and awareness is definitely more, and along with the healthy living habits வந்து post-COVID, people are all very aware of what they should be eating, sleeping. அதெல்லாமே வந்து clear-ஆ இருக்காங்க. Autism குழந்தைங்கள last 8 years I'm doing a research on the autism குழந்தைங்க with this energy field. Okay. Almost எங்களோட track record படி பார்த்தீங்கன்னா 30 to 35% improvement we are showing in 120 days. In terms of என்ன மாதிரினா அவரோட anxiety குறையுது. Okay. We treat mild autistic children, anxiety level is reduced. Okay. And stress levels குறையுது for the children, and at least for within a span of 60 days eye contacts we are able to bring the eye contacts. And அவங்களோட motor neuro skills வந்து different-ஆ இருக்கு. Okay. And what we significantly noted is அந்த குழந்தை வந்து able to understand the command in a span of 3 months. So அது reciprocation இருக்கு. And then almost they are very calm to continuous sessions. They can go along with the OT and other therapy also. இப்போ எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க பார்க்கலாம்? நான் வந்து மோர் ரிசல்ட் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா if you start with the age of 2. Okay. 2ல இருந்து ஒரு 6 yearsக்குள்ள இருந்து we can see a big results. இப்போ 6 years and older அப்படின்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. But if it is a milder version, you are able to மைல்டு வெர்ஷன்ஸ் பண்ணலாம். மைல்டு வெர்ஷன்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். நாங்க எப்படி பார்ப்போம் ஆட்டிசத்தை அப்படின்னா இந்த குழந்தைக்கு எல்லாமே இருக்கு. பிசிக்கலி தே ஆர் ஆல் ஓகே. இந்த மைல்டு பாடியோட கமாண்டோட இன்டர் கனெக்ஷன்ல ப்ராப்ளம். தட் இஸ் ஆன் தி செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் ஆஃப் தி ஆரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மனம் ஒன்று என்ன நினைக்குதோ அதை தான் நம்ம செய்வோம். இப்போ சப்கான்ஷியஸாக என் மைண்ட் நான் பேச என்னோட கை வந்து அசைஞ்சிட்டே இருக்கு. இது வந்து இன்டர்னலாக இருக்கு சப்கான்ஷியஸாக. சிலருக்கு வந்து அது வந்து கான்ஷியஸாக நம்ம கை அசைப்பாங்க. அது கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. அவங்களுக்கு என்ன பேசணுங்கிற அந்த வெக்காபுலரி அவங்க மைண்ட்ல இருக்காது. அப்படிங்கிறப்ப அவங்கள நம்ம வந்து அந்த மைண்ட் லேயரை டெவலப் பண்ணினா மட்டும்தான் அவங்களோட வெக்காபுலரி சிஸ்டம் உள்ள வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் they can start speaking it. இப்போ நான் எனக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் பேச சொன்னீங்கன்னா எனக்கு அந்த லாங்குவேஜ் பற்றின எனக்கு எந்த சிஸ்டமே எனக்கு தெரியலன்னா என்னால் பேச தெரியாது. அதே மாதிரி தான் அவங்களோட மைண்ட் லேயரை நம்ம ட்ரெயின் பண்ணி இன்டலெக்சுவல் லேயரை ட்ரெயின் பண்ணுறப்ப திஸ் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை we are able to see. இப்போ நான் ஈவன் வித் மைல்டு லேர்னிங் டிசபிலிட்டிஸ், இந்த டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட திஸ் கரெக்ஷன் கேன் பி டன். கண்டிப்பாக பண்ணலாம். நாங்கள் எப்படி பார்ப்போம் டிஸ்லெக்ஷியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட் சக்கரா அண்ட் ஆக்னா சக்கராஸ்ல உள்ள பிளாக்கேஜ் வந்து அவங்களோட திங்கிங் பேட்டர்னை வந்து மாற்றிடும். ரைட். ஸோ இதை இன்னும் உங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்னா உங்களோட இன்டெலெக்சுவல் லேயர் வந்து ஒரு ப்ராப்பரான கமாண்ட். இப்போ நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமாண்ட் வருதுன்னா நான் வேகமாக எந்திரிக்கணுமா மெதுவாக எந்திரிக்கணுமா அப்படிங்கிறதும் எனக்கு வந்து சட்டிலாக எனக்கு வந்துடும். நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இப்போ ஏத்தாப்புல ஒருத்தவங்களுக்கு இருக்கவங்களுக்கு தகுந்தாப்புல எந்திரிச்சு டக்குன்னு ஓடணும்னா வேகமாக ஓடணும், இல்லை ஒரு ரெஸ்பெக்டபுளாக எந்திரிக்கணும்னா நம்ம மெதுவாக எந்திரிக்கணும். அந்த வேரியேஷன் வந்து இன்டெலெக்சுவல் லேயரில் நடக்கும். அந்த இன்டெலெக்சுவல் லேயரில் நடந்து மைண்டு கமாண்ட் கொடுத்து எனர்ஜி லேயர் வந்து ஃபிசிக்கலுக்கு இவ்வளோ அளவு கொடுத்தாதான் அந்த ஃபிசிக்கல் பாடி எந்திரிக்கும். ஃபிசிக்கல் பாடிக்கு ஒன்றுமே இல்லை. இந்த 3 லேயர்லேருந்து வர்றதுதான் ஃபிசிக்கல் பாடியோட பிரதிபலிப்பு. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்க என்னன்னா இன்டெலெக்சுவலாக டப்பு டப்புன்னு எடுக்க சொல்லுங்க, வேகமாக எடுப்பாங்க. அது வந்து 4th லேயரோட பிரச்சனை.
ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஹீல் பண்ணுறப்ப அந்த லேயர் வந்து எனர்ஜி பிளாக்கேஜில் ரிமூவ் ஆகி அவங்களோட சக்கராஸ்லாம் நல்லா வந்து எனர்ஜி போகிறப்ப அந்த குழந்தைங்க மெதுவாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கலி அவங்க அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் the last 8 years we understood. And நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. I can give you a dates like 120 daysல minimum 30% கொடுக்கலாம். So இது வந்து you do it even online or they have to be physically present in your center or the first 3 sessions physical இருந்தா கொஞ்சம் பெட்டர். Because அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ எந்த லேயர் வந்து இருக்குன்னு. ஓகே. அப்படி இல்ல ஆன்லைன்ல தான் நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம். சரி. பேரண்ட்ஸை வந்து வீடியோ எடுத்துட்டு நான் டிஃப்ரெண்ட் சாப்பிட்றப்ப விளையாடுறப்ப இல்லை ரொம்ப அடமெண்டா இருக்காங்க இல்லை அழுகிற நேரத்துல இல்லை அவங்க அன்கண்ட்ரோலபிளா பிஹேவியர் இருக்க நேரத்துல அப்படிங்கிறப்போ ஒரு 1 minute வீடியோ 2 minutes வி அண்டர்ஸ்டாண்ட் இட். என்ன சக்கராஸ் என்ன எனர்ஜிஸ் எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் டைம்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்களோட இது அந்த கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு தென் வி ஸ்டார்ட் த தெரப்பி. பொதுவாக வந்து எல்லாருக்குமே இந்த எனர்ஜிங்கிறது தேவையான ஒரு விஷயம். அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ்டாக இருந்தோம்னா ஃபார் அவர் கம்ப்ளீட் வெல்பீயிங்க்கு நம்ம ஒரு எனர்ஜி பேலன்ஸ் உண்டு. இதை வந்து ஹீலிங் மூலியமாக தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தே கேன் ஆல்சோ டூ அ செல்ஃப் ப்ராக்டிஸ். செல்ஃப் ஹீலிங் மெத்தடாலஜி நிறைய இருக்கு. அதை டெய்லி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நம்மளோட ப்ரேயர் சிஸ்டமே ஒரு செல்ஃப் ஹீலிங் தான். ஒரு எனர்ஜி ஹீலிங்கிறது வந்து நம்மளோட ப்ரேயர் சிஸ்டமே ஒரு எனர்ஜி ஹீலிங் தான். அந்த மெத்தட் ஏதோ ஒரு மெத்தடை நம்ம டெய்லி அப்ளை பண்ணுவோம். ப்ரேயர் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பிராணாயாம் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ரெகுலேட்டிங். டூயிங் சூரிய நமஸ்காரமே ஒரு விதமான ரீபேலன்சிங் எனர்ஜிஸ் இந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம், நான் சொன்னது வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பிராணாயம் பிரெத் ஒர்க் இது எல்லாமே வந்து நம்மளோட எனர்ஜி பேலன்சிங் தான். பட் நம்ம நார்மல் ப்ரேயர்ஸ் இருக்குது. நம்ம டெம்பிளில் போய் சுற்றி வர்றது, நார்மலாக டெம்பிள் முன்னாடி ப்ரேயர் பண்ணுறது, அதுவும் நம்மளோட இட் ஒர்க்ஸ் ஆன் த எனர்ஜி பாடி தான். நம்மளோட என்டையர் கோயில ப்ராக்டிஸ் எல்லாமே ஒரு சூடத்தை நம்ம தொட்டு கும்பிட்றது அந்த உபதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஆக்டிவேட்ஸ் யுவர் எனர்ஜி பாடி. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறது தான். எனி பிளாக்கேஜஸ் இன் எனர்ஜி பாடி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி ஃபிசிக்ஸ். ஸோ ஐ திங்க் இன் அவர் இந்து சனாதன தர்மா எவ்ரிதிங் இஸ் லேட் அவுட் இன் கிளியர் பிளாக் அண்ட் ஒயிட். ரொம்ப கிளியர். நீங்கள் வந்து அந்த கொடிமரத்துல இருந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முதுகு தண்டு சுத்தமாகும். உங்களோட அந்த இடத்துல இருந்து நீங்க ப்ராப்பரா மைண்ட் வைஸ் பாடி வைஸ் நீங்க கனெக்டடா இருந்து ப்ரே பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து கிளியர் ஆகும். அண்ட் ஸ்பைனல் கார்டு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹோல் பாடி. அண்ட் ஸ்பைனல் அலைன்மெண்ட் அந்த வெர்டிப்ரா கரெக்டாக இருந்தால் எல்லாமே சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் கம்ப்ளீட்டாக இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அந்த பேராசிம்பத்தட்டிக் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் பீட் எல்லாம் அதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணது ஆட்டோனமிக் நர்வ் சிஸ்டம். ஸோ அப்போ அதை நம்மளோட சில ப்ரேயர்ஸ் சில யோகா சிஸ்டம் பண்ணுறப்ப அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறோம். அதை தான் சொன்னேன், இந்த எனர்ஜி வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி அந்த மூணுல ஏதாவது ஒரு இது மாறினாலுமே we will have a symptoms in our body. நம்ம சிம்டம்ஸை இக்னோர் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து we get into a chronic disease. பட் நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸில் ஒரு 20 minutes ஒரு சர்டன் திங்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி அதை தான் நம்ம ப்ரேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிரெத் ஒர்க், ஒரு 10 to 15 minutes பிரெத் ஒர்க், ஒரு 15 minutes ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு, இது இருந்தாலே போதும் நம்ம வந்து we can live a very healthy life. இப்போ இந்த வந்து ஆட்டிசம் சில்ட்ரன் பற்றி சொன்னீங்க. ஆட்டிசம் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அட்வைஸ் இருக்குங்களா? ஏன்னா இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு எமோஷ்னலி இதை டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து சோஷியல் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருப்பாங்க. ஒரு நிறைய பேர்த்தோட மிங்கில் ஆக மாட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால they not have a personal times and they have lot of emotional problem. ஸோ அதுக்கு we do a therapy for them. we support with the energy healing system. அவங்களுக்கு we also teach certain techniques. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, குழந்தைய பண்ணுறப்ப எப்படி ஹீல் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டி இருக்கும், மைண்டு காமாக இருக்கும், அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல் கம்மியாக இருக்கிறப்ப இந்த குழந்தைய ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு we have செப்பரேட் ஈஸி டெக்னிக்ஸ். பிகாஸ் அவங்களோட 24 ஹவர்ஸில் 22 ஹவர்ஸ் வந்து குழந்தைய பார்க்குறதுக்காக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் அவங்களோட பர்சனல் கேராக இருக்கும். அந்த 2 ஹவர்ஸை அவங்களுக்கு எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸாக ஒரு 4 ஹவர்ஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத we support with certain, we give a little counseling and we also tell இந்த குழந்தை எவ்வளோ நாளில் எப்படி இம்ப்ரூவ் ஆவாங்க அந்த கிராஃப் எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறப்ப they will have a very good ரிசல்ட் ஆன் இட். அது வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட ஒர்க்லேயும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஈச் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் யோகா பிராணாயாமம் எந்தெந்த லேயரில் ஒர்க் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து ஒரு 5 லேயர்ஸ் சொல்லணும். இந்த ஃபிசிக்கல் லேயர், ப்ரானிக் லேயர், மைண்ட் லேயர், இன்டெலெக்சுவல் லேயர், பிளிஸ் லேயர்ஸ்னு சொல்லணும்.
இப்போ ஃபிசிக்கல் லேயரை நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வி கேன் டூ அ லாட் ஆஃப் ஒர்க். சூரிய நமஸ்காரம் த பெஸ்ட். ஆனால் யோகா ஆக்டிவிட்டீஸ், எனி ஆசனா ஆக்டிவிட்டீஸ் த பெஸ்ட் திங், அது நம்ம பண்ணலாம். பட் அதுக்கு நல்ல எனர்ஜி வேணும் அப்படிங்கிறப்ப பிரெத் ஒர்க். நீங்கள் பிரெத் ஒர்க்கோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரானிக் லேயரில் தான் வரும். ப்ரானிக் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயரில் ரிசல்ட் வரும். எனி ப்ரீத்திங் ப்ராக்டிஸ், எனி அது புத்திஸ்ட் ப்ரீத்திங்காக இருக்கலாம், இல்லைன்னா எனி அட்டயோகா ப்ராக்டிஸ், ராஜயோகா ப்ராக்டிஸ், எந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸாக இருந்தாலுமே ப்ரானிக் லேயரில் தான் வரும். ஏன்னா பிகாஸ் அது வந்து ஃபிசிக்கல் பாடியோட சப்டல் எனர்ஜி ஃபீல்டோட கனெக்டட் ஆகும். ஸோ அப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம சக்ரா தியானம் பண்ணாலும் சரி, இல்லை மெரிடியன் ஹீலிங் பண்ணாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரானிக் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயருக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் மைண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா எனிதிங் மெடிடேஷன், திராடகம், இல்லைன்னா எனி கைண்ட் ஆஃப் மெடிடேஷன்ஸ், மந்திர ஜப மெடிடேஷன்ஸ், எனி விஷுவலைசேஷன், எனி பிக்சர் விஷுவலைசேஷன் ஆன மெடிடேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் லேயரில் தான் இருக்குது. ஸோ எமோஷனல் லேயர் அதோட கனெக்டட் தான். இந்த எமோஷன் இஸ் த ஸ்டெம் ஃபார் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். இந்த எமோஷன்ஸ் நல்ல பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். எமோஷன்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மைண்ட் லேயரில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான எல்லா மெடிடேட்டிவ் டெக்னிக்குமே வந்து உங்களுக்கு முழுக்க மைண்ட் லேயரில் தான் வேலை செய்யும். இந்த இன்டெலெக்சுவல் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸை ஆல்டர் பண்ணுற மாதிரி, நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை ஆல்டர் பண்ணுற மாதிரி என்ன ஒன்று ப்ராக்டிஸ், லைக் ஹிப்னாட்டிசம் ப்ராக்டிஸ், செல்ஃப் ஹிப்னாசிஸ், அஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் லேயரில் வேலை செய்யும். ஃபுல் வேலை செய்யும். அது இன்டெலெக்சுவல் லேயரில் வேலை செஞ்சு ஃபிசிக்கல் லேயரில் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஒரு கிளாரிட்டியான மைண்ட் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பாடி, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இது அதுக்கு கனெக்டடாக இருக்கும். இப்போ மெடிடேஷன்ஸ்லேயே வந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ், லிஸ்ட் லேயருங்கிறது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். இந்த ஹையர் மெடிடேஷன்ல நிறைய வகை இருக்குது. அதில் ஹையர் மெடிடேஷன்ஸ், அந்த சக்ரா தியானங்கள்லேயே ஹையர் ப்ராக்டிசஸ் அந்த டேட்டிஸ் ஒர்க்ஷிப்ஸ், இப்போ லார்ட் சிவா அந்த மாதிரி ஒரு ஒர்க்ஷிப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த ஸ்பிரிச்சுவல் லேயர். எல்லா ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் நீங்கள் யூ கேன் see on the physical லேயர். So anywhere you touch upon, but using different modalities, all the benefit is felt in this physical layer. இது ஸ்தூல உடம்பு, நம்ம ஃபிசிக்கல் லேயர்ல தான் எல்லா ரிசல்ட்டை பார்க்கவே முடியும். ஸோ நல்ல ஒரு தேஜஸ் இருக்கு அப்படின்னோம்னா அந்த பிளிஸ் லேயர்ல நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு, ப்ரானிக் லேயர்ல நல்லா இருக்கு. ஸோ அதனால அந்த தேஜஸ் இருக்கும். நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கிறவங்க, நல்ல கிளாரிட்டியான பர்சன், நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா இட் இஸ் ஆன் த இன்டெலெக்சுவல் லேயர். இதுவே வந்து ஆக்சுவலா இஃப் யூ டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல், ஒரு ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு பர்சன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஹி மஸ்ட் ஹேவ் சம் பாசிட்டிவ் கர்மா ஃப்ரம் ப்ரீவியஸ் பர்த் இல்லைங்களா? இது வெரி குட் பாயிண்ட். ஏன்னா இந்த கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் தி இன்டெலெக்சுவல் லேயர், மைண்ட் லேயர்ல தான் வேலை செய்யும். நம்மளோட எல்லா கர்மாவும் இட் ஒர்க்ஸ் ஆன் தி இன்டெலெக்சுவல் லேயர். ஸோ இது செய்யலாம், இது வேண்டாங்கிற டிசிஷன் எடுக்கிறது இன்டெலெக்சுவல் லேயர். ஸோ அது பாஸ்ட் லைஃப் கர்மா எல்லாமே இன்டெலெக்சுவல் லேயர் கரெக்டாக இருக்கும். இன்டெலெக்சுவல் லேயர் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் சரியாக வேலை செய்யாது. மைண்டு சரியாக வேலை செய்யலைன்னா உங்களோட எனர்ஜி ப்ராப்பராக ஃபிசிக்கல் பாடிக்கு போகாது. ப்ராப்பராக ஃபிசிக்கல் பாடிக்கு போகலைன்னா பாடி வேலை செய்யாது. ஸோ யுவர் ஆல் கர்மாஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் த இன்டெலெக்சுவல் லேயர். ஸோ அப்போ அதனால தான் நம்மளோட ஹிந்து சிஸ்டத்தில், இந்த ப்ரேயர் சிஸ்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளோட ஆறாவை கிளியராக வச்சுக்குவாங்க. கோயிலுக்கு போகிறது, கடலில் குளிக்கிறது, வருஷத்துக்கு ஒரு தாடி கடலில் குளிக்கிறது, ஹெட் ஷேவ் பண்ணுறது, சூடதீபாரத்தனை காமிக்கிறது, பச்சைக்கற்பூரம் யூஸ் பண்ணுறது, எல்லாமே இந்த ஆறாவை க்ளீனாக வச்சுக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது அப்படின்னாலுமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆரா பிளாக்கேஜஸ். இப்போ நம்ம பிசினஸ்ல வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியலனாலும் இட்ஸ் ஆரா பிளாக்கேஜஸ். ஸோ வி ஆர் அவர் ஓன் எனிமி. வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த லேயரை சரி பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோயிலில் போய் ஒரு பரிகாரம் பண்றோம் இல்லையா, அது வந்து இந்த இன்டெலெக்சுவல் லேயரை கிளியர் பண்றது தான். தே யூஸ் த டிஃப்ரெண்ட் மெத்தட். நம்ம எப்படி நம்ம ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டிபெட்டிங் எனர்ஜின்னு சொல்ற மாதிரி அவங்க ஒரு பரிகார மெத்தட் பயன்படுத்தி அவங்க பண்றாங்க. இந்த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் இதுதான். எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி தான் வந்து அடிப்படை. நம்ம உடம்பு இயங்குறதுக்கு எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி தான் அடிப்படை. ரொம்ப கிளியராகவும் சக்சென்ட்டாகவும் சொன்னீங்க. ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.